ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி சாட்டர்டே மார்க்கெட் கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பேங்கோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் எல்லாமே வந்திருக்குது. ஸோ அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 344 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 44,828 பாயிண்ட்ஸ். நாஸ்டாக் 207 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 20,601 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 51 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 6,279 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். யூஎஸ் ட்ரேடிங் கம்பெனி இருக்கிற ஜான் ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செபி வந்து பேன் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி மார்க்கெட்டில் ஈடுபடுறதுக்கு. இது போக மும்பையிலையும் பார்த்தீங்கன்னா சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து அசம்பிளியில் சில அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது மகாராஷ்டிராவில் மட்டும் லாஸ்ட் 10 இயர்ஸில் ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மகாராஷ்டிரா இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இந்த சைபர் கிரைம் ரிலேட்டட் ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் மூலமாட்டு எவ்வளோ பணத்தை இழந்திருக்காங்கன்னா 10 இயர்ஸில் 3.18 lakh crores, கிட்டத்தட்ட தமிழ்நாடோட 1.5 வருஷம் வருமானம். தமிழ்நாடோட 1.5 வருஷம் வருமானம் தான் இந்த 3.18 lakh crore, 3,18,000 கோடி. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மும்பையில், மகாராஷ்டிராவில் மும்பை அந்த ஏரியா மட்டும் 2.95 lakh crore அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸோட கவுண்ட் 2.71 lakh crore, 2,95,451 கோடி. லாஸ்ட் 10 இயர்ஸில் 2.71 lakh இன்வெஸ்டர்ஸ் டூப் ஆகியிருக்காங்க, விச் மீன்ஸ் பணத்தை இழந்திருக்காங்க. அதே மகாராஷ்டிராவில் மும்பையை தவிர்த்து 1.05 crores இன்வெஸ்டர்ஸ் 22,552 கோடி பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சைபர் ஃப்ராட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில். ஸோ இதான் எகைன் அண்ட் அகைன் சொல்கிறது, தயவு செய்து பார்த்தீங்கன்னா ஃபேக், அதாவது சடனாக ரிட்டர்ன்ஸ் தர எந்த ஸ்கீம்லையுமே ஃபண்டை போடாதீங்க. ஃபஸ்ட்டு ஆர்பிஐ ரெஜிஸ்டரான்னு பாருங்கள். முக்கியமாட்டு பேங்கோ அல்லது என்பிஎஃப்சியோ ஆர்பிஐயோட அப்ரூவலில் தான் இயங்குதா அப்படிங்கிறத எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து உடனடி ரிட்டர்ன்ஸ் தரதில் தயவுசெய்து ஃபண்டை போட்டு இப்படி ஏமாந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்ஸு ஆக்சுவலி ₹1 பார்த்தீங்கன்னா ₹1 இருந்த பங்கு ஜஸ்ட் 10 monthsல 77 ரூபாய்க்கு வந்திருக்கு. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா டொபாக்கோ அண்ட் அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. 1987 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனி. எலைட்கான் இன்டர்நேஷனல் கிட்டத்தட்ட 10 மாதத்தில் 6,900% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ₹1 10 தான் இதோட 50 week லோ. அதுலேருந்து ஹைனி பார்த்தீங்கன்னா ₹76.80. ஸோ லாஸ்ட் மார்க்கெட்டாக தான் டச் பண்ணியிருக்குது. இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தி. பி ரேஷியோ 176 இருக்குது. பட் ₹1 நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் 10 monthsல அந்த பங்கு ₹76 டச் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அது வந்து 6 lakhs அளவுக்கு ஜஸ்ட் 10 monthsல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குது. ஸோ எலிட்கான் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் அப்டேட் ஏன் அப்டேட் பண்ணனா, இவங்க வந்து மறுபடியும் ஒரு 300 கோடி ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜூலை 9 அதுக்கான டிஸ்கஷன் பண்ணுற மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து எலைட்கான் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த பங்கு யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஸ்வரூப் முகர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேட்டரி பிஸ்னஸில் CHRO வராரு அவர் உள்ள. இப்போது இது வந்து அவரோட நேம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப் முகர்ஜி. அவர் வந்து ரிலையன்ஸோட பேட்டரி பிஸ்னஸுக்கு வராங்க. ஸோ சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸராட்டு உள்ளே வராரு. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் குட்ஸ் மேலே டேரிஃப் போடுறதுனால ஜூலை 9 அது ஏதாவது பெருசாக இம்பாக்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஆனால் அது எப்படின்னா, டேரிஃப் வந்து ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து இம்போஸ் பண்ணார். கடைசியில் என்ன சொன்னார், 90 நாள் மனாத தள்ளி வைக்கிறேன்னு சொன்னார். இனி 90 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டேரிஃப் கதையே வராது. அது மாதிரி தான் இதுவும் நடக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் ரஷ்யாட்ட ஆயில் வாங்குற நாடுகளுக்கெல்லாம் அவரால் 500% டேரிஃப் போட முடியாது. ஏன்னா இந்தியாவிலேருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கே போகுது. அது இல்லாமல் அமெரிக்காவிலேருந்தும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே வருது. அமெரிக்காவிலேருந்து வர ப்ராடக்ட்ஸு நாங்கள் அதிக அளவில் டேரிஃப் போடுவோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டேரிஃபை சால்வ் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் பேக் அடிப்பாங்க. அதுதான் நடக்கும். இந்தியாவும் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸுக்கு டேரிஃப் போடுவோம், இஃப் அவங்க டேரிஃப் போட்டால் பதிலுக்கு நாங்களும் போடணும்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, PNB வந்து ஐ திங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் 96 ரூபாய்க்கு அவர் கன்சிடர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி போகும், ஒரு 15% ப்ராஃபிட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காரு. நான் வந்து இது PSU பேங்க் பக்கமே நான் போக மாட்டேன், உங்களுக்கே தெரியும். SBI நான் இது வரைக்கும் டச் பண்ணது கிடையாது. ஏன்னா PSU பேங்க்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மட்டும் தான் இருக்குது. அது ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேஞ்சில் இருக்குது. மற்றபடி PSU பேங்க் பக்கமே கிடையாது. ஃபெடரல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், இந்த மாதிரி சில பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாமே இருக்குது. பட் PSU பேங்க் பக்கம் நான் போகவே மாட்டேன். ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு அவங்களோட ரூலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால் நம்மளாலலாம் PSU பேங்க் பக்கம் போக முடியாது.
மேபி உங்களோட ஓன் ஒப்பீனியன் வேரி ஆகலாம். நான் பிஎஸ்சி பேங்க் பக்கம் போக மாட்டேன். நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அவங்க 15% ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஒரு ஷேரில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். அது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். பட் நான் என்னோட ஒப்பீனியனில் நான் பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் பக்கம் பெருசாக எக்ஸ்போஷர் வச்சிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபிஐஸ் வந்து அதிக அளவில் ஃபண்டு ஜூனில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஃபினான்ஷியல் செக்டார்லையும் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்லையும் அதிக அளவில் முதலீடு பண்ணியிருக்காங்க. 2019 தான் ஹையஸ்ட் லெவலாக இருந்துச்சு அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோட இன்ஃப்ளோ. இப்போ 61% அதை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ஆயில் அண்ட் கேஸ், நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ், அதில் அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு $1.71 பில்லியன் அவங்க டோட்டலாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எஃபிஐஸ். இதில் ஃபெப்ரவரியில் மட்டும் டவுன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ நடந்துச்சு. மார்ச்சில் இன்ஃப்ளோ, ஏப்ரலில் இன்ஃப்ளோ, மேல இன்ஃப்ளோ, ஜூனில் இன்ஃப்ளோ. இது போக பார்த்தீங்கன்னா எதில் அவங்க அதிக அளவு ஃபண்டை போட்டிருக்காங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸில் தான் அதிக அளவில் ஃபண்ட் போட்டிருக்காங்க. ஸோ $716 மில்லியன் மட்டும் இந்த ஆயில் அண்ட் கேஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸில் மட்டும் போட்டிருக்காங்க. இது ஜூனில் போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது 6 இயர்ஸில் 2019 மார்ச் கம்பேர் பண்ணும்போது அதிக அளவில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் $553 மில்லியன் இன்ஃப்ளோ நடந்திருக்கு. இது ஜூலை 2024 கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் லெவலு. டெலிகம்யூனிகேஷன், கெமிக்கல்ஸ், கன்சியூமர் சர்வீஸ் இதில் $320 மில்லியன் வந்திருக்கு. $278 மில்லியன். அடுத்தது பார்த்தீங்கன்னா $158 மில்லியன் வந்து ஆக்சுவலி டெலிகம்யூனிகேஷனில் $320 மில்லியன், கெமிக்கல் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா $278 மில்லியன், கம்யூனிகேஷன் சர்வீஸில் $158 மில்லியன் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே இன்ஃப்ளோ பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் இருக்குது. இதில் வந்து அதிகப்படியாட்டு கிட்டத்தட்ட $1,000 மில்லியன் அளவு போட்டிருக்காங்க. அதே ஆயில் அண்ட் கேஸ் அடுத்த பொசிஷன், ஆட்டோமொபைல் அண்ட் காம்பனன்ட்ஸ் தேர்ட் பொசிஷன், டெலிகம்யூனிகேஷன், கெமிக்கல்ஸ், கன்சியூமர் சர்வீஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி, அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நெக்ஸ்ட்டு வந்து அதர்ஸு, அதுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வீஸ். இப்படி அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஜூனில் வந்து அதிக அளவில் எஃப்ஏ வந்து ஃபண்டை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி மார்ச் 2019 கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியாட்டும், அக்டோபர் 2023 அதை கம்பேர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அதிகமாட்டும் ஃபண்டு வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா அவுட்ஃப்ளோ பிக்சர்னு பார்க்கும்போது எதுலலாம் வெளியே போயிருக்குன்னா ஃபஸ்ட்டு பவர் செக்டரில் வெளியே போயிருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் மூவிங் இந்த எஃப்எம்சியில் வெளியே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு கன்சியூமர் டியூரபிள்ஸில் வெளியே போயிருக்கு. கேபிட்டல் குட்ஸில் வெளியே போயிருக்கு. டைவர்சிஃபைடில் வெளியே போயிருக்கு. ஹெல்த் கேரில் வெளியே போயிருக்கு. மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்கில் போயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிருக்கு. ஃபாரஸ்ட் மெட்டீரியல்ஸில் போயிருக்கு. யூட்டிலிட்டிஸில் வெளியே போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்எம்சியில் மட்டும் $463 மில்லியன் நெட் வித்ராவல். இவங்க கன்சியூமர் டியூரபிள்ஸில் வந்து $290 மில்லியன், கேபிட்டல் குட்ஸில் $215 மில்லியன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபிஐ வந்து பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் முக்கியமான கம்பெனிஸில் எல்லாமே பெரிய அளவில் டைல்யூஷனாக நடந்த டாடா டெக்னாலஜிஸில் இவங்க டிபிஜி ரைஸ் கிளைமேட்டு 85.16 lakh crore டைல்யூட் பண்ணாங்க. அது மாதிரி எஸ் பேங்கில் ஒரு டைல்யூஷன் நடந்துச்சு, கேரளைல் குரூப்பு. ஸோ இது மாதிரி பெரிய பிளாக் டீல்லாம் ஜூனில் நடந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இது எஃபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் அதிக அளவில் ஃபண்டை நம்ம மார்க்கெட்டில் இன்ஃபியூஸும் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து அவுட்ஃப்ளோவும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிர்லா ஓப்பஸ் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவங்களோட டாமினன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட டீலர்ஷிப்பை மிரட்டுறது, அது மாதிரி சில ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி பிர்லா ஓப்பஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு எதிராக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போனாங்க. ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு எதிராட்டு இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா 90 days நாங்கள் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோம்னு சொல்லி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. பட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இதை லீகலாக ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஏஷியன் பெயிண்ட்ஸ் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருந்துச்சு. டொமஸ்டிக் டெபாசிட் ஒரு 9.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டொமஸ்டிக் அட்வான்சஸ் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் பிஸ்னஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் கிராஸ் அட்வான்சஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் குளோபல் டெபாசிட் 9.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு ஒரு 20,000 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்டும் சொல்லியிருக்காங்க. இது பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண Q1 பிஸ்னஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அது இல்லாமல் நியூ எனர்ஜி, இது சம்மந்தமான பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட மார்க்கெட் வேல்யூவை $50 பில்லியன் அளவுக்கு ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூ எனர்ஜி பிஸ்னஸ் அவங்களோட மார்க்கெட் வேல்யூவை $50 பில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது $50 பில்லியன் ஆட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது அனலிஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி. ஏன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிஸ்னஸில் அவங்க இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறதாட்டும் சொல்கிறாங்க. கரண்ட்லி ரிலையன்ஸோட வேல்யூஷன் $240 பில்லியன் இருக்கிறதாட்டும், இது மூலமாட்டு அதோட வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்கோ குவன்ட் ஃபின்டெக் லிமிடெட் இந்த பங்கு யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு தெரில. 1109 ட்ரேட் ஆகுது. இந்த பங்கு ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஜஸ்ட் 1.73 crore தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 1730 கோடி தான் அதோட மார்க்கெட் கேபிடலேஷன். ஆனால் வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. 1109 இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட் ஒரு 4% மேலே போயிருக்கு. 53 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. பி ரேஷியோ 53 இருக்குது. இந்த பங்கு பார்த்தீங்கன்னா 8:1 அந்த ரேஷியோவில் போனஸும் 2:1 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிரிட்டும் பண்ணுறாங்க. 8:1 போனஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு 8 ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதாவது 8 ஷேர் ஆட்டது எக்ஸ்ட்ரா வரும். அப்போ ஒரு ஷேர் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கும், 8 ஷேர் வரும், டோட்டலாட்டு 9 ஷேர். நெக்ஸ்ட்டு அந்த ஷேர் வந்து 2:1 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிரிட் ஆகும். அந்த 9 ஷேரும் 2 ஷேர் ஆட்டு மாறும்போது 18 ஷேராக வந்துடும். அப்போ ஒரு ஷேர் உங்கள்ட்ட இருந்துன்னா 18 ஷேர் ஆட்டு அது மாறும். அதே எக்ஸாம்பிள் நீங்கள் 100 ஷேர் அதில் வச்சுருந்தீங்கன்னா 1800 ஷேர் ஆட்டு அது மாறிடும். ஸோ இது வந்து ஆல்கோ ALGOQUANT ஃபின்டெக் லிமிடெட். இந்த பங்கு யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருக்குன்னா அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 ஷேர் ஆட்டு மாறப்போகுது. ஆக்சுவலி இவங்களோட லாஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தேன். ஒரு 54 கோடி ப்ராஃபிட் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. 2% இயர் பேசிஸ்லையும் குவார்டர் பேஸில் 8% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 61 லட்சம் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி Q4 ஃபினான்ஷியல் 24 6 கோடி மேலே நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. Q3 ஃபினான்ஷியல் 25 5 கோடி மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ இது இயர் பேசிஸில் 90%, குவார்டர் பேசிஸில் 88% நெட் ப்ராஃபிட்டும் அடி வாங்கியிருக்கு. ரெக்கார்ட் டேட் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. 2 மாதத்தில் இது கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆல்கோ குவன்ட் ஃபின்டெக் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஒரு மேனேஜர் சிப்போன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து 31 கோடி பார்த்தீங்கன்னா பப்ளிக் மணி எடுத்து கேம்பிளிங் அதில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ கஸ்டமர்ஸோட KYC டீட்டெயில்ஸ் எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறதாட்டன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆதார் மூலமாட்டு அந்த KYC டீட்டெயில்ஸ் ஆதார் மூலமாட்டு 21 அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி, அதாவது பீகார் கவர்மெண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஃபண்ட் எடுத்து 31 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிளிங்கில் ட்ரேடிங்ஸு கேமிங் ஆப்ஸு குறிப்பாட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபிலிப்பைன் பேஸ்டு கேமிங் ஆப்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ இது ஆக்சுவலி 2021 நடந்த இன்சிடென்ட். இந்த பிரான்ச் மேனேஜர் ஈடுபட்டிருக்கிறதுனால இவரை வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னா வெளியே அனுப்பியிருக்காங்க. லோக்கல் கோர்ட்டில் கேஸ் வந்து இவர் பெயில் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ED உள்ள வந்து இந்த களவண்ட மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மணி லாண்ட்ரிங் ஆக்டிவிட்டியில் உள்ள வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ராப்பராட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எகெயின் 2025 பீகார் போலீஸுக்கு அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் படி 27 ஜூன் 2025 அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேமை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இவர் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் அந்த பிரான்ச் மேனேஜர் வந்து இந்த ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காரு சொல்லியிருக்காங்க. இது 2021 நடந்த இன்சிடென்ட். பட் ஆக்சுவலி அவர் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாருங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. IDB பேங்கோட Q1 பிஸ்னஸ் அப்டேட். நெட் அட்வான்சஸ் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டெபாசிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் பிஸ்னஸ் வந்து ஒரு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டெபாசிட் 7%, நெட் அட்வான்சஸ் 9%, சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 2% விழுந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா IDB பேங்க் போஸ்ட் பண்ண Q1 பிஸ்னஸ் அப்டேட். பட் பிஸ்னஸ் அப்டேட் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இதுதான் எக்ஸாக்டாக ரிசல்ட்ஸ் வருமானு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். கொச்சின் ஷிப்யார்டான ஹியூண்டாயும் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. கொச்சியில் மேஜர் ஷிப் பில்டிங் ஹப் குறிப்பாட்டு டெக்னாலஜி ஷேரிங், ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறது, ஒர்க் ஃபோர்ஸை அப்ஸ்கில்லிங் பண்ணுறது சம்மந்தமாட்டு இந்த 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து கொச்சின் ஷிப்யார்டும் ஹியூண்டாயோட HD ஹியூண்டாய் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த HD கொரியா ஷிப் பில்டிங் அண்ட் ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங் லிமிடெட் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து கொச்சின் ஷிப்யார்ட் ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு சன் ஃபார்மஸ்யூட்டிகல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ப்ரெஷர் வந்து இன்டென்சிஃபைட் ஆகும் அவங்களோட ட்ரக் மேக்கர்ஸில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட 3 பிளான்ஸு ஹலோலு, நெக்ஸ்ட்டு மொஹாலி, அடுத்து பார்த்தீங்கன்னா தாத்ரா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹலோவில் வந்து இம்போர்ட் அலர்ட்டு, மொஹாலியில் வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் லெட்டர் வந்திருக்கு, தாத்ராவில் OAA ஸ்டேட்டஸு அது வந்திருக்கு, வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ இது வந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரிட்ட வந்து வந்தது. அது இல்லாமல் ப்ரைஸ் ப்ரெஷரும் இருக்குன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் 25 அவங்களோட சேல்ஸு ஜஸ்ட் 5.8% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸ்பெஷாலிட்டி பிஸ்னஸ் தான் எங்களோட ஒன் ஆஃப் த ஓவரால் க்ரோத்துக்கு காரணம். இது சன்ஃபார்மா வந்து இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் காப்பர், கெயில் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வராங்க. ஆல்ரெடி இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட போட்டிருந்தாங்க. கிரிட்டிக்கல் மினரல் அசட்ஸை வந்து இந்தியாலையும் அப்ராட்லேயும் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு ஜாயின்ட் வெஞ்சூர் பேசிஸில் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு 2 பேருமே மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. BML வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க $6.23 மில்லியன். CIS ரீஜன் உஸ்பெகிஸ்தானில் வின் பண்ணியிருக்காங்க. இது BML கொடுத்த அப்டேட்டு.
டாடா பவர் 23,000 கோடி ஆனுவலி நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இதில் விண்டு நெக்ஸ்ட் சோலார் பவர் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ரினபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 2030 70% அட்டைன் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிறது தான் சென்டர்ஸ் என்விரான்மெண்ட் பேனல். அவங்க வந்து அதானி பவர், NLC இந்தியா, GMR குரூப் இவங்களுக்கு வந்து கோல் ஃபயர் பவர் பிளான்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. JSW எனர்ஜி, NTPC, ஜிண்டால் பவர் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதானி பவர், NLC இந்தியா, GMR குரூப்ஸ் இவங்களுக்கெல்லாம் கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ட்ஸுக்கு அந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாட்டு 2470 மெகாவாட் வந்து அடிஷ்னல் கெப்பாசிட்டி கிடைக்கும் பவர் பிளான்ட்ஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எனர்ஜி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.